ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு, இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த மேசராசினியர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது, மேலும் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்குள்ளே லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே முழுமையாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய ராசி அதிபதியை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்கள் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் மேசராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்க நீதிமான்களாக இருப்பாங்க. 12 ராசிக்காரர்களில் முதல் ராசியாக வருவதால் இவங்க எப்பொழுதுமே எல்லா விஷயத்துலேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்பொழுதுமே இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க. அநீதியை கண்டு பொங்கக்கூடிய நபர்களாக மோஸ்ட்லி காணப்படுவாங்க. எதிலும் எவரையும் சார்ந்திருக்கவே மாட்டாங்க. இவங்க தன்னிச்சையாக செயல்படணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் கூட்டமாக மற்றும் நண்பர்கள் உறவினர்களோடு இருப்பதை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க. 1 மணி நேரம் வேலையை அரை மணி நேரத்தில் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் சீக்கிரம் நம்பிடுவாங்க. இதுவே இவங்கக்கிட்ட ஒரு மைனஸான விஷயமாக பார்க்கப்படுது. அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பி தவறி துரோகம் இழைத்து விட்டால் அதற்கு பிறகு அவங்கக்கிட்ட ஒட்டவே மாட்டாங்க. மேசராசிக்காரர்கள் பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கோபம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் தவறை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா வயது வரம்பு பார்க்காம சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி உடனே மன்னிப்பும் கேட்க இவங்க தயங்கவே பட மாட்டாங்க. எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா யார் வந்து என்ன சொன்னாலுமே அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த முடிவில் விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவங்க எடுக்கும் முடிவு மோஸ்ட்லி எப்பயுமே சரியாக தான் இருக்குங்க. வாழ்க்கையில் இந்த மேசராசிக்காரங்க கண்டிப்பாக 28 வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களின் மத்திய வயதுக்கு மேலே, அதாவது 45 வயதுக்கு மேலே பெரும் சாதனைகளை செஞ்சுருவாங்க. முன் கோவம் தான் இவர்களது பலவீனம். ஆனாலுமே இவர்களின் கோவத்தில் உள்ள நியாயத்தை இவங்க கூட இருக்கவங்க புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகுவாங்க. மேசராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தேனை போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் கூட அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் சும்மா கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொன்னாலே அது அவங்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்கக்கிட்ட பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்கலாக தான் இருக்கும். தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுற்றிக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்களின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதனால் உங்களுக்கு சிவப்பு தொடர்பான நிறங்கள் பொருட்கள் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும். மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய 3 துறையும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மேசராசிக்காரங்க வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தாங்க. முருகனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களுமே கிடைக்கும். முருகனே இவங்களுக்கு கண்கண்ட தெய்வம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மேசராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு யாராவது மேசராசிக்காரங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களோட பேர் அதாவது அவங்களுடைய கேரக்டர் மேட்சாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் இருந்து உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரியனும் சகாய ஸ்தானாதிபதி புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால் மாதம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நடக்கும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். இதனால் ரொம்ப சந்தோஷகரமாக நீங்கள் இந்த மாதத்தில் இருப்பீங்க. உடன்பிறப்புகளின் உதவி கிடைத்து மகிழ்ச்சி கிடைக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று அதிகமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை பலத்தால் பலவித நன்மைகள் அப்படிங்கிறது மேசராசிக்கு கிடைக்க போகுது. ஆரோக்கிய தொல்லைகள் நீங்க போகுது. அடுக்கடுக்காக வந்த மருத்துவ செலவுகளும் குறைய போகுது. இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த விஷயமும் கைக்கூடி வரப்போகுது. போட்டிக்கு மத்தியில் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் தானாகவே விலகி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகுது. மேலும் உங்களுடைய பயணங்களால் பலன்கள் கிடைக்க போகுது. வெளிநாட்டு முயற்சி அனுகூலம் தரக்கூடியதாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க. லாபாதிபதியான சனி லாபஸ்தானத்தில் இருப்பது யோகமான காலமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் பயப்பட தேவையில்லை அப்படின்னும் உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. மேலும் இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். இருந்தாலுமே செலவு அதிகரிக்கும். திட்டமிட்ட செலவு செய்ய இயலாது. திடீரென செலவுகள் மனக்கலக்கத்தை உண்டாக்கும். குடும்பம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. கும்பராசியில் உள்ள சனி உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பாரு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நிறைய விதத்தில் லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. உங்களுடைய ராசிநாதனாகவும் அஷ்டாதிபதியாகவும் விளங்குபவர் தான் இந்த செவ்வாய். அவர் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வரும் இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் எளிதில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கான மூலதான இடத்தை நீங்கள் இந்த இடத்துல பிடிப்பீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த இடம் பூமி விற்பனை அப்படிங்கிறது கைக்கூடி வருங்க. கடமையை சிவனேன்னு செய்து முடித்து வெற்றியை பார்ப்பீங்க. இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவுகளும் அதனால் மன வருத்தமும் உண்டாகக்கூடும். எந்த காரணம் கொண்டும் தன்னம்பிக்கையை தளர விட வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்குங்க. அதே போல் ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. அப்பொழுது புத சுக்கிர யோகம் புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. எனவே இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் நேரமாக அமைஞ்சிருக்கு. வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயத்தில் அமைவதால் கொடுக்கல் வாங்குதல் ஒழுங்காகும். பெற்றோரின் உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு அதாவது பொது வாழ்வில் இருக்கிறவங்கள இந்த மேசராசிக்காரங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, புதிய திருப்பங்கள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஊதிய உயர்வு பாராட்டு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் உங்களுக்கு ரொம்பவே மாற்றம் தரக்கூடிய தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1, 2, 7, 8, 11, 12 மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே நவம்பர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு. இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.